ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கின்றேன். ஆமாம், சில நேரங்களில் பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடி தடையாக இருக்கிறது இல்லையா? பாவம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எந்த ஆசீர்வாதத்தையும் காணவே முடியாது. அதுக்கு உதாரணம் தான் சோதம் கோமோரா பட்டணத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? ஆபிரகாமோட சகோதரன் பெயர் தான் லோத்து. ரொம்ப வசதியானவனாகவும் பணம் பொருள் எல்லாவற்றையும் கொண்டவனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இருந்த வாழ்க்கையிலையும் அவன் இருந்த பட்டணத்திலும் பாவம் அதிகமாகிடுச்சு. ஆனால் லோத்து பாவத்துக்கு அடிமையாகாதவனாய் இருந்தான். அதை நோக்கி பார்த்தார் தேவன். ஆபிரகாமின் மூலமாக லோத்துவுக்கு ஒரு தயவு உண்டாகின்றது. லோத்துவுக்கு ஒரு கிருபை கிடைக்கின்றது. பட்டணத்தை அழித்தாலும் தேவன் லோத்துவை பாதுகாத்தார். லோத்துவின் குடும்பத்தை பாதுகாத்தார். பின்னிட்டு திரும்பி பாராதபடி நீ போ என்று சொல்கின்றார். பாவமான அந்த பட்டணத்தை அழிக்கும்போது திரும்பி பார்க்கக்கூடாது என்று தேவன் வாக்கு கொடுக்கின்றார் இல்லையா? ஆனால் லோத்துவின் மனைவியின் உள்ளமோ அங்கிருந்த பணத்திலும் பொருளிலும் ஆசையாய் இருந்தாள். அதனால் கொஞ்ச தூரம் போனதும் திரும்பி பார்த்துட்டாங்க. திரும்பி பார்த்தபோது அவங்க உப்புதுனா மாறினாங்க. அவங்க வாழ்க்கையில் சின்ன ஆசை அவங்க வாழ்க்கையை ஒரு இடத்துலையே நிறுத்தி விட்டதல்லவா? குடும்ப தலைவியும் மனைவியுமாகிய லோத்துவின் மனைவி அந்த இடத்துல நின்று போனதுனால அந்த குடும்பம் உடைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பாவங்கள் அப்படி தான் ஒட்டிக்கிட்டே வரும். நம்ம வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்பி பார்க்காத, அந்த பாவத்தை நீ திரும்பி பார்க்காதே என்று சொல்கின்றார். ஆனால் நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்து விட்டோம் என்றால் நாம் சரீரமும் நம்முடைய அவயவங்களும் நம்முடைய ஆவியும் அதே இடத்தில் நின்று போய்விடும். லோத்துவின் மனைவியின் உப்புத்தன் இன்று வரை காணப்படுகின்றது இல்லையா? அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் பாவங்கள் சூழ்ந்து கொள்ளாதபடி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நீதிமானாய் இருக்கின்றவனை கர்த்தர் நேசிக்கிறார் இல்லையா? நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாவ வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். பாவம் பண்ணும்போதும் பாவ சிந்தனை நம் உள்ளத்தில் வரும் பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு முறையும் கைகளிலும் கால்களிலும் ஆணியால் அடிக்கின்றோம். அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் இல்லையா? நாம் ஒருவரை துன்புறுத்துவதை விரும்புவதில்லை. தேவனுக்கு பிரியமாய் நடப்பதினால் தேவனை சந்தோஷப்படுத்து பிதாவை சந்தோஷப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் உள்ள மகிழும்படியாய் நாம் வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் தொடராதபடி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் சரி, நமக்கு பின்னாக வருகின்ற சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன். பாவம் உங்கள் வாழ்க்கையில் தொடருமா இருந்தால் ஒன்னே ஒன்று செய்யுங்க. அந்த நிமிடமே ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் உட்காருங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பின்னோக்கி பாராதபடி தேவனோடு முன்னோக்கி செல்லுங்கள். அவர் உங்களுக்கு புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும். கண்களை மூடுவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாவ வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் தொடராதபடி எங்கள் வாழ்க்கை முழுவதும் இயேசப்பா உங்கள் நாம மகிமை அடையும்படியாய் நீதி உள்ளவர்களாகவும் ஆண்டவரை உத்தமர்களாகவும் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாருங்க. பாவம் எங்களை மேற்கொண்டால் நாங்கள் எதிர்த்து போராட எங்களுக்கு பலத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே